இப்பொழுது புதிய பொலிவுடன் தமிழ்பால் நன்மை முழுமை. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கிட்டத்தட்ட 20 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தாவேகாவுடைய செயற்குழு கூட்டத்தில் 12 நிமிஷம் விஜய் பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதில் குறிப்பாக சிறப்பு தீர்மானமாக என்ன போடப்பட்டிருக்குன்னா, இவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. பிரதமர் வேட்பாளர் கூட அறிவிக்கலாம். இல்லை, எனக்கு ஒரு விஷயங்க, பரந்தூர் ஏர்போர்ட்டு கட்டக்கூடாது, மேல்மா சிப்காட்டை நிறுத்திடணும். என்ன மாதிரி அரசியல் இது? இப்போ சரி, உங்களுக்கு தான் மக்கள் மீது அக்கறை இருக்கு. திமுகவுக்கு அக்கறை கிடையாது, அண்ணா திமுகவுக்கு அக்கறை கிடையாது, காங்கிரஸுக்கு அக்கறை கிடையாது, பிஜேபிக்கு அக்கறை கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதுல அவங்களே நியாயமான கோரிக்கை காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. இழப்பீடு கொடுக்கணும்ட்டு நீங்க உட்கார்ந்துட்டு நிறுத்தணும்னாக்க ஒரு ஒரு ரிக்ரெசிவ் பாலிடிக்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சிகள் பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்பட வேண்டும் என்று எத்தனை பிரதான கட்சிகள் கூறுகின்றன? சொல்லுங்க. சீமான் பேசுறாங்க, நியாயமான சீமான் பேசுறாங்க. அப்போ சீமானுடைய ஓட்டுல இருந்து ஒரு பகுதியை திரு விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு முற்போக்கு சிந்தனையோட வரக்கூடிய அவர் பிரைவேட் பிளேன்ல தான் பல முறை போறாரு இல்லையா? சார்ட்டர்ட் ஏர்கிராப்ட்ல தான் போயிட்டு இருக்காரு. மக்களுக்காக கட்டப்படக்கூடிய ஒரு விமான நிலையம். நீங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பெங்களூருக்கு போயோ ஹைதராபாத்துக்கு போயோ, மும்பை டெல்லியை விட்டுடுங்க, ஒரு பெங்களூர் ஹைதராபாத் விமான நிலையங்களை பார்த்துட்டு நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன். தமிழ்நாட்டுல மக்களை என்ன கேட்டாக்கா கூட்டிட்டு போய் காட்டணும். அண்டைய மாநிலங்கள் எவ்வளவு அற்புதமாக அவர்கள் நம்மளை விட முன்னேறிட்டு வராங்க. இன்னைக்கு கார்த்தி சிதம்பரம் இப்போ ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, சென்னை ஏர்போர்ட் தலகுனிய வைக்கிற ஒரு நிலைமையில இருக்கு அப்படின்ட்டு. அதை மாற்றி நிச்சயமாக விவசாய மக்களுக்கு நியாயமான இல்ல, நியாயத்தை விட கூடுதலாக கொடுக்கக்கூடிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். அதுல மாற்றுக்கருத்தை யாருக்கும் இருக்க முடியாது. திரு விஜய் அவர்கள் ஒருவேளை 3.5 மடங்கு வழங்கப்படுகிறது மார்க்கெட் வேல்யூ, இதை 5 மடங்கு ஆக்கணும் அப்படின்னு சொன்னா நாம் எல்லோரும் வரவேற்க வேண்டும். ஆனால் அவர் அதை சொல்லல, நிறுத்துகிறார். இல்ல 1005 குடும்பங்கள் என்னது உங்களுக்கு சாதாரணமா போச்சா அப்படின்னு நீங்க? ஆமா, சாதாரணமா போச்சு. அதை நான் கேட்கிறேன், ஏதேனும் ஒரு திட்டம் நீங்க எடுத்துக்கங்க. நிலம் இப்போ அவர் போற ஹைவே ஒரு நாள் அது ஒரு காலத்துல இருந்து விவசாய நிலமா தானே இருந்துச்சு. விவசாயிகள்ட்ட இருந்து எடுக்கப்பட்டு தானே இப்ப நெடுஞ்சாலைகள் கட்டப்பட்டன. இப்ப சென்னை நகரத்துல எவ்வளவு பில்டிங், அதுதான் யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காங்க. இப்ப மெட்ரோ, திமுக செய்தி தொடர்பாளர் கேட்டிருக்காங்க, மெட்ரோக்காக எவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் அக்வயர் பண்ணிட்டு இருக்காங்களே, அதை எதிர்த்து குரல் கொடுத்து மெட்ரோ நிறுத்திடலாமா? இல்லைங்க, ஒரு வருத்தம் அளிக்கிற ஒரு புதிய கட்சி வருது, ஒரு முற்போக்கு சிந்தனையோட வரணுங்க. இதெல்லாம் லார்ஜர் குட், பெரும்பாலான மக்களினுடைய நலனுக்காக செய்யப்படும் விஷயங்கள். இப்ப யாரோ ஒரு 4 பேர் மட்டும் அந்த ஏர்போர்ட்டை பயன்படுத்த போறது இல்லை. வேலூர், இப்போ நம்ம நாட்டுல ஏர்போர்ட் என்பது ஒரு காலகட்டத்துல ஒரு பணக்காரர்களுடைய ஒரு இடம் போல் பார்க்கப்பட்டது. அது மாறிடுச்சுங்க. சாமானியர்கள் இப்போ துபாய்க்கு போய் வேலை செய்யறாங்க, அபுதாபில வேலை செய்யறாங்க, கல்ஃப் கண்ட்ரிஸ் வேற மற்ற கண்ட்ரிஸ்ல வேலை செய்யறாங்க. பணிபுரியும் சாமானிய மக்கள் விமான நிலையத்தை வழி தானே போறாங்க, நடந்தா போறாங்க. இது என்ன, ஒரு விமான நிலையத்தை ஒரு லக்ஸுரி ஐட்டம் மாதிரி ஒரு ஏதோ பணக்காரர்களுக்கு மட்டும் சொந்தமான இடங்கிற மாதிரி காட்டுறது எவ்வளவு ஒரு அபத்தம். எனக்கு நிஜமாவே இன்னைக்கு அந்த தீர்மானங்கள் எல்லாம் பார்க்கும்போது, நான் கம்யூனிஸ்ட் கட்சி தீர்மானம் என்று கூற மாட்டேன். கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட சில, அது கூட்டணி பிரச்சனையால இருக்கலாம், எதாவது இருக்கலாம், அவங்களே கொஞ்சம் முற்போக்கு சிந்தனை நோக்கி வர முயற்சித்திருக்கிறார். இது எத்தகைய சிந்தனை? கரெக்ட், 1000 குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்றன. அந்த குடும்பங்களுக்கு நியாயத்துக்கும் இன்னும் ஒரு லெவல் கூடுதலாக நஷ்ட ஈடு வழங்கப்பட வேண்டும். அதற்கு குரல் கொடுப்பேன் என்று கூறியிருந்தால் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஆனால் திட்டத்தையே நிறுத்துங்க,
கிட்டத்தட்ட லேண்ட் அக்விசிஷன் பாதி முடிஞ்சாச்சுங்க. அண்ட் 2 மடங்குல ஆரம்பிச்சு 3 மடங்குல ஆரம்பிச்சு இப்போ கிட்ட சில இடங்களுக்கெல்லாம் 4 மடங்கு கூடுதலாக இழப்பீடு கொடுக்கறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தாச்சு. எல்லா கட்சிகளும் ஒத்துமையா இருக்குங்க. திமுக ஒத்துமையா இருக்கு, அண்ணா திமுக ஏத்துக்குது, பிஜேபி ஏத்துக்கிறாங்க, காங்கிரஸ் ஏத்துக்கிறாங்க. எல்லா கட்சியும் ஏத்துக்கும் போது நான் வந்து அதை நிறுத்துவேன்னாக்கா சிஎம் இவங்கள்ட்ட எல்லாம் பேசணும் அப்படிங்கிறாரு. இல்லாட்டி நானே வந்து உங்களை பார்க்க வருவேன். என்ன சிஎம் பேசணும் அக்ரி, பட் என்ன நோக்கத்துல நீங்க சொல்றீங்க? நீங்க இழப்பீடு நியாயமாக வழங்கப்பட வேண்டும் அதுல இருக்கா? ரெசல்யூஷன்ல இருக்கா? இல்ல, இழப்பீடு பத்தியே பேசலையே. பரந்தூர் விமான நிலையம் பத்தி தான் அவர் பேசுறாரு. என்ன செய்யணும் சொல்லுங்க? திட்டத்தை கைவிட்டுணுமா? இல்ல, நான் கேட்கிறேன், தெரியாம தான் கேட்கிறேன். திட்டத்தை கைவிடணுமா? அப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன் எல்லா ப்ராஜெக்டும் இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே மிக அதிக ஒரு தொழில் உற்பத்தியில டாப் 2-3 ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். நிலைமை அக்வயர் பண்ணாம எப்படி இது சாத்தியமாயிருக்கும்? ரைட்டா? இதனால வந்து எல்லா கட்சியிலையும் இதுல அரசியல் செஞ்சிருக்கிறாங்க. அதுல மாற்றுக்கிறது. இப்ப திமுக வந்து இந்த சேலம் ஹைவேக்கு எதிராக போராட்டம் நடத்தி கடைசியில் அதை காலியே பண்ணிட்டாங்க. இல்லைன்னா ஒரு அற்புதமான ஒரு ரோடு இருந்திருக்கும், இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ரோடு இருந்திருக்கும் தென் தமிழகத்துக்கும் மேற்கு தமிழகத்துக்கும் செல்றதுக்கு. அது இல்லாம ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு திட்டமா நீங்க இந்த மாதிரி தடுத்தீங்கன்னா எந்த மாதிரி அரசியல்? அதான் இது வந்து ஒரு முக்கிய தீர்மானமா இருக்கு. அது மட்டும் இல்லாம மணல் கொள்ளை, விவசாயிகளுக்கான அந்த நெல் கொள்முதல் சம்பந்தமான விவசாய தொடர்பாகவும் அதுல அதிகமா பேசப்பட்டிருக்கு தானே. அது எல்லா கட்சியும் போடுவாங்க. மணல் கொள்ளையை கடுமையாக வந்து கண்டிக்கிறோம், அதை வந்து நிறுத்துவதற்கு அனைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்கட்சியில் இருக்கும்போது சொல்லிட்டு, ஆளுங்கட்சியில் இருக்கும்போது அதே மணல் கொள்ளை கூட்டத்துடன் ஏதேனும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அப்படியே ஓடிட்டு இருக்கும். இதேதான் அண்ணா திமுகவும் செஞ்சது. இதேதான் அவர் இன்னைக்கு சொல்லிட்டாரு. அதிமுகவை எப்படி விமர்சிச்சிட்டாருல. எப்படி எப்படி தடுப்பீங்க? இப்ப இவர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா உடனே எல்லாரும் தமிழ்நாட்டுல நல்லவர்களாக, உத்தமர்களாக அனைத்து அரசு அதிகாரிகளும் உடனே மாறிடுவார்களா? என்னங்க ஒரு 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 அதுதான் அரசியல் முதிர்ச்சி அற்ற ஒரு நிலைப்பாடு. அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெசல்யூஷன் வந்து ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு படிக்கிறார். எதுக்கு? நீங்க வந்து மீடியாவை மீட் பண்ணுங்க, क्वेश्चंसக்கு பதில் சொல்லுங்க. ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூட கொடுக்கலையே. சரி, மோடியாவது பிரதமர் ஆனப்புறம் சந்திக்க மாட்டேங்கிறாரு. சிஎம் இருந்த போது கூட ஏதாவது ஒன்று ஃப்ரெண்ட்லி மீடியா வச்சுக்கிட்டு ஒரு 2 பிரஸ் மீட் பண்ணியிருக்கிறார் குஜராத் சிஎம் இருக்கும்போது. நீங்க அரசியலில் முதல் தேர்தலையே நீங்க சந்திக்கல, கரெக்டா? இப்போ வந்து நான் மீடியாவை மீட் பண்ண மாட்டேன்னாக்க, ப்ரிப்பேர்டு ஸ்பீச்சை நான் படிச்சுட்டு போவேன்னாக்க, இல்லைங்க, முதலமைச்சரை மீது வைக்கப்படும் விமர்சனம் என்ன? அவர் வந்து துண்டு சீட்ல எழுதிட்டு வந்து படிக்கிறாரு அப்படின்னு. நீங்க அவருக்கு ஒரு மாற்றாக நான் தான் முதலமைச்சர் ஆகணும்னு வேற நீங்க சொல்லிட்டீங்க இப்போ, கரெக்டா? அதே மாதிரி நீங்க இந்த சீட்ல எழுதி படிச்சாக்கா என்னங்க இருக்கு? இது வந்து ஒரு பெரிய புள்ளி விவரங்கள், கரெக்ட்? எல்லாருமே ஃபுல்லா புள்ளி விவரங்கள் ஞாபகம் வைக்க முடியாது. அது ஒரு 2 பாயிண்ட் நீங்க படிங்க. பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம், திமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் சொல்றதுக்கு எதுக்கு நீங்க பேப்பர்ல வச்சுட்டு படிக்கணும்? பேசிட்டு போங்க. இல்லைங்க, எனக்கு வருத்தம் தான் நினைக்கிறது. ஏன்னா இது வந்து அவர் வந்து ஒரு ஓட் ஸ்பிளிட்டராக மாற போறார், அவ்வளவுதான். யார் ஓட்டு எடுப்பாரு? இல்ல, இப்போ ஓட் ஸ்பிளிட்டர்னு நீங்க சொல்றீங்க, ஆனா பெரும்பாரியான கட்சிகளுடைய வாக்கு சதவீதத்தை அவர் பிரிக்கிறாரு அப்படின்னு தானே இப்ப நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பெரும்பாரியால 10% வரைக்கும் அவர் வந்து ஓட் பேங்க் இருக்கு அப்படின்லாம் சில சர்வேக்கள் வந்து. சரி, 10% வச்சு என்ன பண்ண போறீங்க? கரெக்ட், இருக்கட்டும், 10% இருக்கலாம், மேல கூட இருக்கலாம், 15% கூட இருக்கலாம். அதை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? இல்ல, ஆகஸ்ட்ல மாநில மாநாடு போட போறாங்க. ஆகஸ்ட்ல மாநில மாநாடு. அது மட்டும் இல்லாம செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் சுற்றுப்பயணம் திட்டங்கள் வச்சிருக்காங்க. வீட்டுக்கு ஒருத்தரையாவது நம்ம வந்து கட்சியில சேர்க்கணும் அப்படிங்கிற உத்வேகத்தை தொண்டர்களுக்காக ஒரு டார்கெட்டா வந்து கொடுத்திருக்காங்க. நானே வந்து சொன்னேங்க முதல்ல, உங்களுடைய திட்டங்கள் என்ன தமிழ்நாட்டுக்குன்னு சொன்னா மக்கள் அதை பார்த்து ஒரு எடை போடுவாங்க. ஆனால் நீங்க ஆரம்பம் போதே இருக்கிறது எல்லாத்தையும் நிறுத்தலாங்கிறீங்களே, எப்படி மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும்? இல்ல, நிஜமாவே எனக்கு நானும் முதல்ல தான் கேட்டேன். நீங்க இப்பதான் அரசியலுக்கு வரீங்க, ஸ்ட்ரெயிட்டா உங்க எய்ம் என்ன? முதலமைச்சரா? உங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம்? ஒண்ணுமே கிடையாது, ரைட்டா? இல்லைங்க, நீங்க ஒரு 10 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், அந்த அரசியல் அனுபவம் என்னிடம் இருக்கிறது, மக்களுக்காக நான் பணியாற்றி இருக்கிறேன்.
ஸ்ட்ரெயிட்டாவே நான் ஃபர்ஸ்ட் தேர்தலுங்க நான் சந்திக்கிறது, ஸ்ட்ரெயிட்டா நான் சிஎம் ஆகணும். அந்த அந்த எக்ஸ்பெக்டேஷனே தப்புங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுவே தப்பு. அதுவே வந்து மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று எனக்கு புரியவில்லை. அவர்களுடைய ஃபேன்ஸ் ஏத்துக்கலாம், அது வேற விஷயம். நான் சொல்றேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏங்க அப்படின்னா முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு ஒண்ணுமே ஒரு ஒரு அரசியல் அனுபவம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஒரு நல்ல ஒரு சினிமால பல சினிமாக்களில் நடித்து நான் பெரிய ஸ்டாரா இருந்தா நேரா போய் உட்கார்ந்துடலாம். யார் அந்த மாதிரி வந்திருக்காங்க சொல்லுங்க? எம்ஜிஆர் வந்தாரா? இல்ல நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் வந்தாரா? எவ்வளவு ஆண்டு திமுக இருந்தாரு? திமுகவுடைய ட்ரெஷரருங்க எம்ஜிஆர். அதான் 15 ஆண்டு காலம் அரசியல் இருந்து விட்டு அதுக்கப்புறம் தனி கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆகிறார். சரி, ஜெயலலிதா எவ்வளவு வருஷம் வந்தாங்க? 10 வருஷம் இருந்தாங்க அரசியல்ல. முன்னாடி ராஜ்யசபா எம்பியா இருந்தாங்க, கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தாங்க. நீங்க திடீர்னு வந்துட்டு நான் முதலமைச்சர் வேட்பாளர்னாக்க எனக்கு ஐ மீன் இட் இஸ் அன்ஃபேர். மக்களே வந்து கொஞ்சம் சிந்திக்கணும் இல்லையா? அதாவது தமிழ்நாட்டு மக்களை வந்து சிந்திக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற அளவுல நீங்க எடை போடுற மாதிரி தான் நான் பாக்குறேன். யார் யோசித்தாலும் என்ன யோசிப்பாங்க? திமுக மோசமா? ஆமா. அண்ணா திமுக மோசமா? ஆமா. இருக்கிற கட்சிகள் எல்லாம் சிறப்பாக ஆட்சி செஞ்சிருக்காங்களா? இல்ல. எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் வாட் டு யூ பிரிங் டு த டேபிள்? உங்களுக்கு நான் ஏன் வாக்களிக்க வேண்டும்? அதற்கு நீங்க ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா? வாக்களித்தால் கூட நீங்கள் உங்களுடைய டார்கெட் என்ன? உங்களை முதலமைச்சர் ஆக்குவதுதான் டார்கெட் என்றால் அதில் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னங்க பெனிஃபிட்? என்ன உத்தரவாதம்? என்ன அடிப்படையில திமுகவுடையோ அண்ணா திமுகவுடையோ இது சிறப்பான ஆட்சியாக கொடுப்பீங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? இல்ல கொள்கையில சரியா இருக்காரு, கொள்கையில சரியா இருக்காரு. டே ஒன்ல இருந்து இப்ப வரைக்குமே வந்து பிளவுவாத சக்தியுடன் மதவாத சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் நம்ம எப்பயுமே எதிர்தான் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. நம்ம வந்து சுயநலத்துக்காக அதிமுகவோ திமுகவோ கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. பிஜேபியை விட்டுடுங்க. ஃபர்ஸ்ட் பிஜேபியோட நீங்க கூட்டணி வைக்க மாட்டீங்க, ரைட்டு. திமுகவோட கூட்டணி வைக்க மாட்டீங்க, ரைட்டு. நான் என்னுடைய கேள்வி, இந்த கட்சிகளை விட்டுடுங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் அவங்களோட கூட்டணி வைக்க மாட்டேங்கிறது மட்டும் தமிழ்நாட்டுக்கு செய்யற சேவை அது. அதை தாண்டி என்ன உங்க திட்டம் என்னங்க? ஏன் நீங்க மீடியாவை சந்திக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் வந்து இந்த பேப்பர் இல்லாமல் ஒரு 1 hour பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுங்க. நான் என்ன கேட்கிறேன், மோடியை தினமும் கேட்கிறோம் இல்லையா, ஏன் ஒளியறாரு மீடியா விட்டு? யாரு அவர்? பிரதமர் சேர்ல 11 வருஷமா உட்கார்ந்து இருக்காரு. ஆமா, மீடியாவை சந்திக்கலன்னு இன்னைக்கும் அவரை வந்து ஏளனம் பண்றோம். அது நியாயம். ஏன்னா ஒரு பிரதமர் என்பவர் மீடியாவை சந்திக்க வேண்டும், மீடியாவிடம் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். பிரதமர் அதை செய்யவில்லை. மீடியானா அப்பப்போ அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்லி ஜேர்னலிஸ்ட் அவங்க ஆளுங்க மட்டும் கூப்பிட்டு ஒரு 2 இன்டர்வியூ கொடுத்துட்டு போயிடுறாரு. அதுவும் எந்த டஃப் கேள்வியும் கிடையாது. உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், எப்படி உங்களால இப்படி இவ்வளவு கடுமையா வேலை செய்ய முடியுது, இந்த மாதிரி கேள்விகளை கேட்கறாங்க. அதுக்கு பதில் சொல்லிட்டு போறாரு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க இப்பதான் அரசியலுக்கு வர்றீங்க, கரெக்டா? உங்களோட ஆசை என்ன? முதலமைச்சர் ஆகணும். எப்ப ஆகணும்? அடுத்த வருஷம் ஆகணும். 10 ஆண்டுகள் கழிச்சு நீங்க முதலமைச்சர் ஆகணும்னு விருப்பப்படல. அடுத்த வருஷம் யூ வாண்ட் டு பிகம் a CM. அதற்கு என்ன வாட் டு யூ ஆஃபர் டு தி பீப்பிள்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மக்கள் உங்களுக்கு எதனால் வாக்களிக்க வேண்டும்? நீங்கள் திமுக இல்லை, பாஜக இல்லை, அண்ணா திமுக இல்லை, அதனால் மக்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்றால் இது என்ன நியாயம்? அதுதான் என்னுடைய பாயிண்ட். என்னுடைய பாயிண்ட் வந்து இது மக்கள் வந்து சிந்திக்கணுங்க. நான் வந்து உண்மையாகவே நினைத்தது, திரு விஜய் அவர்கள் அரசியல் அனுபவம் பெறுவதற்கு ஒரு முயற்சி. அடுத்த 5 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் பெறலாம், ரைட்டா? அரசியல் அனுபவம் பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மேபி ஒருவேளை ஒரு கூட்டணி அமைத்தால் அது வந்து ஒரு அமைச்சராக இருந்து பாசிபிலிட்டி. பட் அவருடைய டார்கெட் அப்படி கிடையாது, இருக்கிற மாதிரி தெரியலையே. ஸ்ட்ரெயிட்டா சிஎம், புரியல. நான் முதல் நாள்ல இருந்து சொல்றேன், இந்த மாதிரி ஒரு திடீர் என்று வந்து அடுத்த வருஷம் நான் சிஎம் ஆயிருவேன் அப்படின்னு கூறுவது, ஆசைப்படுவதே தவறுங்க அது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மிக மிக முக்கியமான பொறுப்பு. பொறுப்புல இருந்திருக்கிறவங்க எல்லாம் எப்படி செயல்பட்டு இருக்காங்க, சிறப்பா செஞ்சிருக்காங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனால் இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஏங்க நீங்க வந்து பிளெயினை ஓட்டுனதே கிடையாது சர்மா, ரைட்டா? நான் இன்னைக்குதான் நான் வந்திருக்கிறேன் பிளெயின், நாளைக்கு நான் கேப்டன் ஆயிடுவேன், பைலட் ஆயிடுவேன். முடியுமா? இல்ல, உங்களுக்கு முடியும். நீங்க விருப்பப்பட்டு நீங்க எந்த வேணா சொல்லிக்கலாம்.
மக்கள் உங்களை நம்புவாங்களா? இல்ல நம்பருக்கு தயாராயிட்டாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, கட்சியினர் நினைக்கிறாங்க, விஜய் நினைக்கிறாரு. அது 26ல அது அதற்கு மேபி அது உண்மையாகவே அதுதான் எண்ணமா, இல்ல ஒரு ஓட் கட்டர் ஆகணும் அப்படிங்கிற திட்டம் போட்டிருக்காங்களா? சரி, ஒரு 12% ஓட்டு வரும், அந்த ஓட்டை வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஆனா இப்ப ஏதேனும் ஒரு அணியை பாதிப்பு ஏற்படுத்தலாம். இதுல யாருக்கு பாதிப்பு ஏற்படும்ங்கிறது இன்னும் முழுமையா தெரியல. நிச்சயமா தன்னமையில கூட்டணி வரணும் அப்படின்னு அவர் விருப்பப்படுறாரு. முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் அப்படிங்கறதையும் அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க. எந்த செல்ஃப் ரெஸ்பெக்டிங் கட்சியும், எந்த ஒரு சுயமரியாதை 1% இருக்கக்கூடிய கட்சி அவரோட போய் எப்படிங்க கூட்டணி வைக்க முடியும்? அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏத்துக்கிட்டு நான் கேட்கிறேன். இப்போ ஒருவேளை திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் திமுகவோட அதிருப்தியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்படிங்க போய் ஒரு காங்கிரஸோ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிகளோ ஒரு விசிகேயோ போய் உட்கார்ந்துகிட்டு இவரை முதலமைச்சர் ஆக்குறாங்க எப்படிங்க ஏத்துப்பாங்க? 30 வருஷமா அரசியல்ல இருந்துட்டு. இல்ல சீட்னால ஏதாவது பிரச்சனை வரலாம், அல்லது தொகுதி சார்ந்து ஏதாவது பிரச்சனை வந்தா கூடங்க, என்ன பிரச்சனை வந்தா அமைச்சரவையில பங்கேற்பு அதுக்கான விஷயத்துல எல்லாம் அவரு எடுத்து பேசினார். சரி, இப்போ அந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு 2 கட்சி வருதுன்னே வச்சுக்கோ, வெற்றி கிடைக்கும் போதா? நீங்க 234 சீட்ல ஒரு 180 சீட் ஜெயிக்க போறீங்களா? நான் என்ன கேக்குறேங்க, அந்த தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக சிந்திக்க வேண்டும். இது விஜய் இந்த பக்கம் வராரா, அந்த பக்கம் போறாரா, கூட்டணி வைக்கிறாரா இல்லையாங்கிறது கிடையாது. ஒரு மனிதன் அரசியலில் எந்தவித அனுபவம் இல்லாமல் ஓராண்டில் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு விரும்புகிறார் என்றால் அதில் என்ன நியாயம் இருக்கு? சிந்திக்க வேண்டும் இல்லையா? சரி, இப்ப அவருக்கு 75 வயசுனா கூட பரவாயில்ல, இளைஞர் அரசியல்ல அவர் இந்தியா ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம் அவர் ஒரு இளைஞர். 50 வயசுங்க அவருக்கு அரசியல்லே இன்னும் 35 வயசு இருக்கு, 35 வருஷம் இருக்கு, ஆக்டிவா இருக்கலாம். இல்ல இப்ப விஜய் 2026ல சிஎம் ஆக முடியாது அப்படிங்கிறது உங்க ஒப்பீனியனா இருக்கு. ஆனா மக்களுடைய எண்ணோட்டம் சிஎம் ஆக முடியாது இல்ல, மாற்றத்தை நோக்கியே இருக்கிற மாதிரி இருக்கு. முடியாது என்பது எதுவுமே கிடையாதுங்க. மக்கள் முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது என்ன வேணா நடக்கலாம். பட் நான் சொல்வது இது ஒரு நியாயமான ஒரு ஆசை இல்லை, அதில் எந்த விதமான ஒரு ஒரு நியாயம் இல்லை. ஒரு நபர் அரசியலில் எந்தவித அனுபவமும் இல்லாமல் தமிழ்நாட்டின் சரித்திரம் இது நடக்காத ஒன்று. சொல்லுங்க, நம்ம யார சொல்றோம்? கலைஞர் திரைத்துறையிலிருந்து வந்தாரு, ஓகே டெக்னிக்கலா. அறிஞர் அண்ணா திரைத்துறையிலிருந்து வந்தாரு, ஓகே டெக்னிக்கலா. அதெல்லாம் நாடகத்துறையிலிருந்து வந்தாங்கிறது வேற. பட் அவர்கள் அரசியல் அனுபவத்தை பெற்று தானே வந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அடுத்த வருஷம் நான் சிஎம் ஆயிருவேன். அறிஞர் அண்ணா 1 வருஷத்துக்கு சிஎம் ஆனாரா? அரசியலுக்கு கலைஞர் ஆனாரா? எம்ஜிஆர் ஆனாரா? ஜெயலலிதா ஆனாங்களா? அப்ப எதை நம்பி உங்களுக்கு நீங்க இந்த இந்த இது ஆக்சுவலா தமிழ்நாட்டை ஆளும் கட்சிகள், பிரதான கட்சிகளினுடைய தோல்விதான். இவருக்கு 10% 12% ஓட்டு வந்துச்சுன்னா அது இவர்கள் ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி தான் காரணமே தவிர வேற எந்த லாஜிக்கல் ரீசனும் இருக்க முடியாது. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இப்போ அந்த சுற்றுப்பயணம் அந்த டேட் எப்போன்னு எக்ஸாக்டா சொல்ல, பட் செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களை நேரடியா சந்திக்க போறாரு. ஆல்ரெடி விஜய் அவர்கள் பிரஸ் மீட் பண்ணல அப்படிங்கிற ஒரு குறை இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம களத்துல அவர் போராட்டத்துக்கு பண்ண மாட்டேங்கிறாரு, களத்துக்கு வர மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அதுக்கான ஒரு தேதி கொடுக்கறதுனா கூட அந்த மந்த் அறிவிச்சிருக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? நல்லதுங்க, மக்களை சந்திக்கிறது ஒரு அரசியல் தலைவருக்கு அழகு, அதை அவர் செய்ய போறாரு, நல்லது. பட் என்னுடைய பாயிண்ட் நீங்க மக்களை 3 மாசம் மக்களை சந்திச்சுட்டு என்ன சிஎம் ஆக்கி விட்டுருங்க அப்படின்னு கேட்கறது எந்த விதத்திலும் ஒரு நியாயமற்ற ஒரு எதிர்பார்ப்பு. அது மக்களுடைய ஒரு ஒரு விரக்தி. அண்ணா திமுக போட்டாச்சு, திமுக போட்டாச்சு, மாத்தி இதே மாதிரிதான் இருக்குது. அந்த விரக்தியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு ஒரு முயற்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். மக்கள் உண்மையாகவே அவர் அரசியல் அனுபவம் பெறுவதற்கு நான் இன்று வரை திரு விஜய் அவர்கள் அரசியலில் வருவது நல்லது, ஒரு மாற்றத்தை கொண்டு வர முயற்சிப்பது நல்லது. ஆனால் 26ல் என்னை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்றாரு பாருங்க, அது நான் நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது.
ஓகே. முதல் முறையா அதிமுக பாஜக குறித்து விமர்சனம் கூட பண்ணியிருக்காரு. இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? அப்போ இனிமேல் வந்து அதிமுகவோட நம்ம கூட்டணி இல்ல அப்படிங்கறது அப்போ ரூல்ட் அவுட் ஆயிடுச்சு. இனிமேல் வந்து அதிமுக பாஜக அந்த கூட்டணிக்குள்ள வர மாட்டார். 8 மாதம் இருக்கிறது. ஆனால் இது வந்து இறுதியான முடிவு மட்டுமல்ல, உறுதியான முடிவுன்னு சொல்லிட்டாரு. சோ பாஜகவோட இனிமே வந்து அவரால் கூட்டணி அமைக்கிறதுங்கிறது அட்லீஸ்ட் 26க்கு சாத்தியமே கிடையாது. செஞ்சாருன்னா அதுக்கப்புறம் அவர் பேச்சுக்கு எந்த விதமான ஒரு மதிப்பும் மரியாதையும் இல்லாதவர்கள் ஆகிவிடும். மக்களே வந்து அவர் மக்கள் முன் அவர் எக்ஸ்போஸ் ஆயிடுவார். சோ இனிமேல் வந்து பாஜகவோட கூட்டணி வைப்பாரு என்று நான் நினைக்கவில்லை. அதிமுக ஏற்கனவே பாஜகவோட கூட்டணியில இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த கூட்டணியை பிரேக் பண்ணிட்டு இவர்கிட்ட வந்து ஏற்கனவே இவர் சிஎம் ஆக்கணும்னு வேற சொல்லிட்டாரு. சோ அதிமுக 32 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்ச கட்சி இவரோட கூட்டணி வச்சுக்கிட்டு இவர் சிஎம் ஆக்குமா? இல்ல, ஒரு வேர் இஸ் தி லாஜிக்? சோ இல்ல, இப்ப அதிமுக இல்லாட்டி கூட அதிமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் அல்லது வந்து திமுக கூட்டணியில இருக்கிறவங்க ஏங்க, அதாங்க நான் சொல்றேன். காங்கிரஸ் போயிட்டு திரு விஜய் முதலமைச்சர் ஆக்குறோம் நாங்க அப்படின்னு போனா அதை விட அந்த தேசிய கட்சிக்கு என்ன ஒரு அவமானம் இருக்கக்கூடும்? இல்ல ஒருவேளை ஓபிஎஸ் போலாம், இல்ல ஓபிஎஸ் அவர் கூட போலாம், அல்லது இன்னும் வேற யாராவது கூட போறதுக்கு ஓபிஎஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான வாக்கு வங்கி எப்படியும் ஒரு 50% இருக்குமா தமிழ்நாட்டுல? ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கு நீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, இந்த பக்கம் இந்த கூட்டணியில ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுக இருக்கிறது, பாஜக இருக்கிறது, திரு டிடிவி தினகரன் இருக்கிறார், ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி போன்ற ஒரு 7-8 கட்சிகள் இருக்கின்றன. இது இந்த கூட்டணி இன்று திமுகவை வீழ்த்தக்கூடிய வலிமை பெற்றிருக்கிறதா என்றால் தெரியாது. ஒரு போட்டி கொடுக்கலாம். நாளைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து தேமுதிக பல கட்சிகள் இந்த கூட்டணியில் இணைந்தால் நிச்சயமா ஒரு டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க. விஜய் ஒரு வாக்கு பிளவு சக்தியாக இருப்பார். யார் வாக்கை எடுப்பார்? நிச்சயமாக ஆன்டி டிஎம்கே ஓட்டு கொஞ்சம் எடுப்பார். அதுல மாற்றுக்கருத்து என்ன, திமுகவை திட்டுறாரு. ஆனால் ஆன்டி பிஜேபி ஓட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அது திமுகவும் பாதிக்கும். ஏன்னா அந்த ஆன்டி திமுகவுடைய போல் கேம்பெயின் என்னங்க, பாஜக உள்ள வந்துடும். இப்போ ஒன்றிணைவோம்ங்கிறது என்னது? இல்லாட்டி என்ன ஆகும்? பாஜக உள்ள வந்துடும். அந்த கேம்பெயினே பாஜகவை முன்னிறுத்தி தான் நடத்தப்படும் ஒரு கேம்பெயின். திமுக நடத்துற கேம்பெயின் எலெக்ஷன் கேம்பெயினே இல்லைன்னா பாஜக உள்ள வந்துடும். அதுதான் கேம்பெயினே, ரைட்டா? இப்போ இவரும் அதான் சொல்றாரு, பாஜக உள்ள வரக்கூடாது அப்படின்னா ஒருவேளை ஒரு பகுதி மக்கள் திமுகவும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் விஜய்க்கு போடலான்னு போட்டாங்க. அப்போ ஆன்டி பிஜேபி ஓட் திமுகவுக்கு செல்லக்கூடிய வாக்குகள் விஜய்க்கு போகலாம். நிச்சயமா வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டை தொடர்பார். சோ அதிமுக கூட்டணிக்கு போகக்கூடிய ஓட்டுல ஒரு பகுதி விஜய்க்கு போகும். அப்கோர்ஸ் நாம் தமிழர் ஓட்டு நிச்சயமா போகும் ஓரளவுக்கு. ஏன்னா நாம் தமிழர் பேசுற அதே பாஷை தான் இவரும் பேசுறாரு. எல்லாத்தையும் நிறுத்தணும், பறந்து வரக்கூடாது. சோ அந்த லைன்ல போகும்போது அதை விரும்பக்கூடிய அந்த மாதிரி டயலாக் கேட்க விரும்பக்கூடிய மக்கள் விஜய்க்கு வாக்களிக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட வந்து 2026ல இன்றைய சூழல்ல 4 முதலமைச்சர் வேட்பாளர்கள் இப்போ நம்ம பாக்குறோம். ஒன்னு திமுக சார்பாக மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி, சீமான் நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் சார்பா இப்போ விஜய் இருக்காரு. இதுதான் வந்து ஃப்ரீஸ் ஆகுமா? இதுதான் இறுதிங்கிறத நம்ம இல்ல வேற யாராவது புதுசா கிளப்பி அண்ணாமலை புதுசா நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அவரு எதுவும் கிளம்பி, இல்ல ஓபிஎஸ் நான் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு அவங்க கிளம்பி வருவாங்களா? முதல் நாள்ல இருந்து இந்த டிபேட் டயலாக் எல்லாம் ஆரம்பிச்சதுல இருந்து நான் சொல்ற ஒரே விஷயம், அது இன்னைக்கும் மெயின்டைன் பண்றேன். ஜனவரி மாதத்திற்கு முன்பு நீங்க பேசுறதும் நாம் பேசுறதும் அரசியல் விமர்சகர்கள் பேசுறதும் எல்லாத்துக்கும் எந்த விதமான ஒரு சாங்டிட்டியும் மதிப்பும் கிடையாது. இது சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். அது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சில மக்கள் பார்ப்பாங்க, அவ்வளவுதானே தவிர ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் தான் இறுதி கூட்டணிகள் அமையும். இன்றைய சூழலில் இருக்கக்கூடியது திமுக கூட்டணியில் எந்த விதமான ஒரு பெரிய பிளவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு எனக்கு தெரியவில்லை. அதே மாதிரி அதிமுக பாஜக அவர்கள் கூட இருக்கக்கூடிய திரு டிடிவி மற்ற கட்சிகள் எல்லாம் ஓரளவுக்கு ஒற்றுமையாக இருக்கிறார்கள். சோ வேற ஏதேனும் மீதி மிச்சமா ஏதாவது கட்சிகள் இருந்தால்
அவர்கள் டிவிகே பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதே தவிர இல்ல அன்புமணி வந்து அவர் கூட போறதுக்கு விரும்புறாரு அப்படின்லாம் கூட சில செய்திகள் வந்துட்டு இருக்கு. நீங்க நம்புறீங்களா? அப்ப மருத்துவர் ஐயா எந்த பக்கம் போவாரு? அவர் அதிமுகவோட போவாரா? அப்படிங்கிறது மாதிரி சூழல் போயிட்டு இருக்கு இல்லையே. இப்போ கட்சியே வந்து பிளவுபட்டு தானே இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி என்னை பொறுத்த வரைக்கும் திரு அன்புமணி அவர்கள் தந்தை சொல்வதை கேட்டுக்கொண்டு எந்த விதமான ஒரு பிரச்சனை இல்லாமல் கட்சியை ஒருங்கிணைத்து அவருக்கு டைம் வருங்க. மருத்துவர் ஐயா காலத்துக்கு பிறகு யாருக்குங்க கட்சி போகுது? அன்புமணிக்கு தானே போகுது. அப்ப என்ன அவசரம் உங்களுக்கு? அன்புமணிக்கு என்ன 70 வயசு ஆகுதா? அன்புமணி 55ங்க. இன்னும் அவருக்கு 30 வருஷம் இருக்கு. எதுக்கு அவசரம் பண்ணணும்? சோ என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைந்து இருந்தால் அவர்கள் டிவிகே பக்கம் போனாலும் இழப்பு அவர்களுக்கு தான் இருக்கும். அது அந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கல. நான் நினைக்கிறது வந்து அவங்க ஈவென்ச்சுவலா அட்லீஸ்ட் ஒரு டிவிஷன் ஏடிஎம்கே பிஜேபி கூட வருவார். சோ அது அவங்க வந்து ஒன்றிணைந்து விஜயுடன் போவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே சார், தற்போதைய தகவலுக்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி. மற்றொரு நேர்காணலை சந்திக்கிறோம். இப்பொழுது புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.